ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இத்தனை நாள் எந்த அளவுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்களோ அதை விட பல மடங்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரி விஜய் கூட. ஃபார்ம் ஹவுஸில் இருக்க காவேரி ரொம்பவே கேர் பண்ணி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு விஜய். நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க விஜய் கூட. அதுக்கப்புறம் ஒருத்தர் தன்னோட அன்பை வந்து மாறி மாறி பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா விஜய் எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷமான விஷயத்தையும் வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கர சந்தோஷமானது மட்டும் இல்லாமல் உடனே என்னோட பேத்தியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்து கிளம்பி வராரு. பார்த்த தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர சந்தோஷத்தோட காவேரி கிட்ட வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் காவேரி, எங்கள் வீட்டு வாரிசை கொண்டு வர போற அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நீ எப்பமா வீட்டுக்கு வர போற அப்படின்ற கேள்வியை வந்து கேட்குறாங்க. காவேரி சொன்ன எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து விஜய் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவும் அதை யோசிச்சு கரெக்டு தான்ப்பா, ஆனால் வெண்ணிலாவோட விஷயத்த ஃபஸ்ட்டு நீ வந்து முடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் காவேரி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க போறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னோட சந்தோஷம் தான்மா எங்களுக்கு முக்கியம். எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக விஜய் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவா போல. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா காவேரிக்கு வீட்டிலேருந்து கால் வருது. சரி டைம் ஆகுதுங்க, இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரி 2 பேரையும் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். காவேரி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நாளைக்கு ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இறக்கி விட்டுட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். இப்படி எவ்வளோ அப்பளம் கட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கா, ஓரளவு வித்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சமாளிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுறாங்க. இவ ஒரு மார்க்கமாகவே இருக்கா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா அப்பளம் கட்டு விற்றுட்டு வந்தால எல்லாம் நல்லா சேலாக இருக்கும், அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் வந்து பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் தாத்தா பாட்டி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் இன்னொரு பக்கம் வந்து அஜயோட அப்பா வச்சு இந்த கல்யாண பிளான் எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்க. வெண்ணிலா ரொம்பவே கோவமாக இருக்காங்க அஜயோட அப்பா மேலே. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ பண்ண தப்பை வந்து இப்போ சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான்மா நான் எல்லாத்துக்கும் இங்கே வந்திருக்கேன். தடவை கண்டிப்பாக விஜய்க்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு வெண்ணிலாவும் மாற அதுக்கப்புறமா என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் விஜய் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் வெண்ணிலாக 2 பேரோட மேரேஜ்க்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. விஜய் இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியாக்காரங்களும் வந்து வர வைக்கிறாங்க. நிறைய வாக்குவாதம் நடக்குது. மீடியாக்காரங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பொண்டாட்டி தான் உங்கள் விட்டு விலகி போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, வெண்ணிலாவோட கழுத்தில் தாலி கட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, இங்கே பாருங்க யாருங்க சொன்னது என் பொண்டாட்டி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கா இருந்தாலும் அவள் தான் என்னோட ஒய்ஃப், அவளை விட்டுட்டு வேற யாரும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும், இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க முறை வந்து போட்டு உடைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அஜயோட அப்பா விஜயை பார்த்து, ஏன்பா நீ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும்ப்பா, அவளுக்கு எதுக்காக நீ துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி பேசுகிற. பயங்கரமாக கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, அடிக்க போகிறாரு. மீடியாக்காரங்கெல்லாம் விஜய் ஒரு மாதிரி பேச அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. இது எல்லாம் ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சு விஜய் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பசுபதிக்கு ஒரு பயங்கர பேரதிர்ச்சியாகவே இருக்கு. என்ன இந்த விஜய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து வராரு. இன்னொரு பக்கம் வந்து அப்பள கடைக்கு என்ன பண்றாங்க, காவேரி போறாங்க. அவங்க அம்மாவும் கூடவே போறாங்க. அப்பளத்தை வந்து சேல் பண்றாங்க, பொரிச்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இதனால காவேரி சாரதா 2 பேருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அங்கேயும் வந்து மீடியாக்காரங்களாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க காவேரி கிட்ட. இது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவால் ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. திரும்பவும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த கோவம் எல்லாமே வந்து விஜய் மேலே திரும்புது. அதுக்கப்புறமா சாரதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஒருவேளை வந்து காவேரியை வந்து டைவர்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்களா, மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, இதனால காவேரி என்ன சொல்ல போகிறாங்க, இந்த சமயத்தில் சாரதாவுக்கு காவேரி கர்ப்பமாக இருக்கின்ற விஷயம் வந்து விஜய் மூலயமா தெரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.